அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி மற்றும் ஒரு திங்கட்கிழமை இரவு பொழுது டொரண்டோவிலே நேரம் இரவு 9 மணி கடந்து 5 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 0 கீழே 6 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் அவர்கள். இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் என்னென்ன செய்திகள் தகவல்கள் இடம்பெறப் போகின்றன, நிறைவே செய்திகள் தகவல்கள் இருக்கின்றன. முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது, இன்று ஒட்டோவாவிலே இலங்கை அரசின் தலைமைக்கு எதிராக சர்வதேச வழக்குகள் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கனேடிய தமிழ் அமைப்புகள் இணைந்து இந்த கோரிக்கையை ஒட்டோவா நாடாளுமன்ற வளாகத்திலே கையளித்திருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து கனேடியபுரம் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது தமிழ் மரபு திங்கள் வரவேற்பு நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. அது கூட கனடாவின் தலைநகரமான ஒட்டோவாவின் பாராளுமன்ற கட்டடத்திலே நடைபெற்றிருக்கிறது. அதிலே கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உட்பட ஏனைய கட்சி தலைவர்களும் இணைந்து இந்த வரவேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இவை தவிர இன்றைய நாள் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி மீண்டும் நாடாளுமன்றம் கூடியிருக்கிறது. ஆகவே இந்த சந்திப்புகள் அதிலே பேசப்பட போகின்ற விடயங்கள் தொடர்பாக NDP கட்சியின் தலைவர் ஜாக்மின் சிங் அவர்கள் இன்று சில கருத்துக்களை வழங்கியிருந்தார். அது தொடர்பாக பார்க்க போகின்றோம். இவை தவிர நிறைவாக நாங்கள் பார்க்க இருப்பது, டேவிட் ஆன்லே, அதாவது ஒன்டாரியோவின் ஆளுநராக இருந்தவர், அவர் காலமாகி இருந்தார். அவருடைய இறுதி நிகழ்வில் ஒன்டாரியோ முதல்வர் டக்வுட் அவர்கள் உட்பட பல அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய அஞ்சலியை தெரிவித்திருந்தார்கள். ஆகவே இது தொடர்பாகவும் பார்க்க போகின்றோம். இவை தவிர எமது நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற வளமையான நிகழ்வுகள், நாணய மாற்று விகிதம், நாளை நிலவுகின்ற காலநிலை, கனேடிய செய்திகள், இவைதான் இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் இடம்பெறப் போகின்ற முக்கியமான செய்திகளும் தகவல்களும். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் பார்க்க போவது டாப் ஆஃப் தி அவர் பகுதி. டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று, தமிழர்களுக்கு எதிரான குற்றங்களுக்காக இலங்கை அரசாங்க அதிகாரிகள் மீது சர்வதேச வழக்குகள் தொடரப்பட வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து உலகளாவிய ரீதியில் தமிழ் அமைப்புகளின் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த கோரிக்கையை முன்வைக்கும் வகையிலே இன்று ஒட்டோவாவிலே கனேடிய தமிழ் பிரதிநிதிகள் கனேடிய நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார்கள். ஆகவே தமிழருக்கு எதிரான உள்நாட்டுப் போரின் போது மனித உரிமைகள் முறியதற்காக இலங்கையின் 2 முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட 2 இராணுவ அதிகாரிகள் மீது ஏற்கனவே கடந்த மாதம் கனேடிய அரசாங்கம் பொருளாதார தடைகளை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. எமது செய்திகளிலும் கூட இதை பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம். அது வெளிவந்து இப்பொழுது இன்று தை மரபு திங்கள் மாதத்தின் நிறைவு நாள் நிகழ்வுகள் பல இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே இன்று பிற்பகல் பொழுதிலே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றிருந்தது. அந்த
கோரிக்கை தொடர்பான விவரங்களை டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் பார்க்கலாம். My name is Veladapillai. I am board director from Federation of Global Tamil Organizations. We are presenting a statement from FGTO today. FGTO welcomes Canada's sanctions on former presidents of Sri Lanka, a step forward for international justice for Sri Lanka's genocide against Tamil. On January 10, 2023, Canada imposed sanctions on former Sri Lankan President Gotabaya Rajapaksa and President Mahinda Rajapaksa. Mahinda Rajapaksa was president and his brother Gotabaya Rajapaksa was the defense minister during the final onslaught of Sri Lanka's war on Tamils in 2009. The Federation of Global Tamil Organization wholeheartedly thank Global Affairs Canada and the Canadian government for taking this vital step forward toward justice for the crimes of genocide committed by several Sri Lankan governments. The Tamil diaspora has been calling for a Nuremberg-like tribunal to prosecute the leadership of government of Sri Lanka, accountable for the crimes of people, war crimes, and crimes against humanity, and also requesting Canada to help bring the Sri Lankan state to the International Court of Justice for Sri Lanka's genocide against Tamil. I would like to continue by saying that Sri Lanka is a signatory to the statute of the ICJ. It recognizes that court's jurisdiction. Sri Lanka has also ratified several international treaties and conventions, violations of which may be heard at the ICJ, such as the Genocide Convention, the Apartheid Convention. Apartheid is a crime against humanity and overlaps with the crime of genocide, which titled the balance of power toward the genocide Sri Lankan state. The Tamil diaspora also continues to advocate and request the world's nation to bring Sri Lanka to the international judiciary, as this is the only possible form of justice for Unam Tamils. The Tamil community worldwide is prepared to assist Canada in securing the agreement from Canada's allies to impose similar sanctions. We are a global diaspora. We are several million strong across the world. And in each of the countries where we are present as a diaspora, we will be lobbying Canada's allies to impose similar sanctions. You can count on this. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் Ariaran MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் Ariaran Chartered Professional Accountant Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்பர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம் பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 13 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 0 கீழே 6 பாகை செல்சியஸ். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் Ariaran அவர்கள். டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் நாங்கள் பார்த்தது தமிழர்களுக்கு எதிரான குற்றங்களுக்காக இலங்கை அரசாங்க அதிகாரிகள் மீது சர்வதேச வழக்குகள் தொடரப்பட வேண்டும் என்று கனடாவின் ஆதரவை உலகளாவிய தமிழ் அமைப்புகளின் கூட்டமைப்பு பிரதிநிதிகள் கோரியிருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பு நாடாளுமன்ற வளாகத்தில் ஒட்டோவாவிலே இடம்பெற்றிருந்தது. அது தொடர்பான காணொளி பார்த்திருந்தோம்.
நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது இன்று ஜனவரி மாதம் 30ஆம் தேதி, ஆகவே நாளையோடு தமிழ் மரபு திங்கள் மாதம் நிறைவடைகிறது. இன்று கனேடிய நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற மரபு திங்கள் வரவேற்பு நிகழ்வில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உட்பட ஏனைய கட்சித் தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இன்றைய நிகழ்வில் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியர் பொலிவே, NDP தலைவர் ஜாக்மீட் சிங், பசுமை கட்சி தலைவி எலிசபெத் மே உட்பட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரே நேரத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாக இடம்பெற்றிருந்தது. இன்று நடைபெற்ற இந்த நிகழ்வை ஸ்காப்ரோ ரூச்பாக் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேரி ஆனந்த் சங்கரி மற்றும் ஓக்வில் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாதுகாப்பு அமைச்சர் அனிதா ஆனந்த் ஆகியோர் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வுகளை இப்பொழுது பார்க்கலாம். Vanakkam. 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 Hello everyone, bonjour. So wonderful to see you all here tonight, packed into this room to celebrate Thai-Pongal and Tamil Heritage Month. Thank you so much for coming. We are just thrilled to have you all here tonight to fight for justice and equality and human rights. And I will say that last May, my colleague Ariaran who's here and who's the brainchild of so much of what we do relating to Tamil culture on the Hill, really led the charge with our government to pass a motion where May 18th of every year would be recognized as Tamil Genocide Remembrance Day. And that motion passing is the culmination of hard work and advocacy by many of you in this very room. So when we come together tonight to celebrate Thai-Pongal and to celebrate Tamil Heritage Month, we are also celebrating you and your advocacy and thanking you for everything you do to perpetuate this incredible community and culture and history and diaspora in the fantastic country we know and love as Canada. Thank you, Satya and Emily. First off, let me thank my co-host here, Ms. Ranita Anand, who is a sister and an ally and a great friend of mine. And I want to acknowledge all of you that are here, that are parliamentarians from all parties. Prime Minister, thank you for your enormous leadership. Mr. Polyev, thank you for being here. Ms. May, as well as Jagmeet Singh, who will also be here. As you can tell that, celebrating the Tamil identity is not a partisan issue. It is one that breaks through partisanship, one that embraces the Tamil community in all of its goodness. அதே நேரத்தில் உங்கள் சேவைகள், உங்களை கர்நாடக ஒவ்வொரு இடத்திலும் உங்கள் சேவைகளை நாங்கள் மதிக்கிறோம், அதை நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறோம், அதுக்கு நாங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறோம். குறிப்பாக சொன்ன போனால் பிரிட்டிஷ் கொலம்பியா தமிழ் கலாச்சார சங்கம், அங்கிருந்து பல பேர் இங்கே வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி கிச்சனோ வாரலு மக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன்.
தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 4163328500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 4163212500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. குட் ஈவினிங் கனடா பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் இரவு 9 மணி கடந்து 19 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 0.6°C. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணையை வழங்குகின்றார் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் அவர்கள். கனேடிய வளம் பகுதியில் நாங்கள் முதலில் இன்று ஒட்டோவா நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழ் மரபு திங்கள் வரவேற்பு நிகழ்வு ஒன்று இடம்பெற்றிருந்தது. இதிலே ஆரம்ப நிகழ்வுகளை நாங்கள் பார்த்திருந்தோம். இதனைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்வில் ஆரம்பத்தில் சொன்னது போல கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உட்பட அனைத்து கட்சியின் தலைவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். இன்றைய நிகழ்வில் அனைத்து பிரதான கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொண்டிருப்பது கனேடிய தமிழ் சமூகத்தின் சிறப்பை எடுத்துரைப்பதாக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தனது உரையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அவர்களுடைய உரையின் காணொளியை இப்பொழுது பார்க்கலாம். Really important, and I think it's a testimony to how strong and important to Canada the Tamil community is, that almost all of the major party leaders are here. Thank you for being here, Mr. Polyev. Thank you for being here, Mr. Singh. Thank you for being here, Elizabeth May. It really is something we all stand together in supporting, and great to see so many parliamentarians from so many different parties tonight. Gary and Anita, thank you for hosting this evening. Every day you are there for Canadians. You step up for this community, but you step up for all Canadians, and you make sure that voices in this community are heard right across the country. Thank you for all your hard work. Canada is home to one of the largest Tamil diasporas in the world. In 1983, as Gary mentioned, 40 years ago, in the aftermath of Black July, the Canadian government, yes, led by my father, initiated a special measures program. A program allowed more than 1,800 Tamils to settle in Canada. Since then, of course, the community has grown tremendously from coast to coast to coast. Over the years, I've met with so many generations of the Tamil community who make our country stronger every day. Tamil Canadians are our friends, neighbors, and colleagues. They're frontline and essential workers who stepped up during the pandemic and who continue to be there for their fellow Canadians. They're men and women in uniform, and another extraordinary example of that here tonight, who serve with courage. Small business owners who are such an important part of our community, artists who tell and sing amazing stories, scientists who keep innovating, and extraordinary community members in every part of our country. In response to the economic crisis in Sri Lanka, our government is providing $3 million to help address the needs of the most vulnerable, including with food, clean water, and health services. Canada will continue to stand with the people of Sri Lanka in these difficult times, and we will continue to stand with victims and survivors of human rights violations who deserve justice. From my days
as a rookie MP from Papineau, calling out the Conservative government's difficult treatment of passengers on the Ocean Lady and the Sun Sea. As leader of the Liberal Party, got to be leader with support of thousands upon thousands of proud Canadians of Tamil origins, to today as Prime Minister, I have been unequivocal in demanding accountability for the atrocities that took place in Sri Lanka, especially during the end of the armed conflict in 2009. Earlier this month, we announced direct sanctions against 4 Sri Lankan state officials responsible for gross and systematic violations of human rights. These sanctions send a clear message to all that Canada will not accept impunity. We will continue to lead on the world stage by being part of the core group on Sri Lanka at the United Nations Human Rights Council, seeking accountability and supporting reconciliation. My friends, it is wonderful to be here with you this evening to celebrate Tamil culture and heritage. The contributions of Tamil Canadians to this country demonstrate how diversity really is our strength. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 26 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 0.6°C. என்ற நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியாரன். உங்களுடைய வருமான வரி தேவை அனைத்தையுமே நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வதற்கும் அது தொடர்பான சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கும் நீங்கள் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் அரியாரன் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். இன்று மாலை நாடாளுமன்ற வளாகத்திலே இடம்பெற்றிருந்தது தமிழ் மரபு திங்கள் வரவேற்பு நிகழ்வு. ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டது போன்று கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உட்பட ஏனைய கட்சித் தலைவர்கள், கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் பியர் பொலிவியே, NDP தலைவர் ஜாக்மெட் சிங், எலிசபெத் பசுமை கட்சியின் தலைவர் எலிசபெத் மே உட்பட இன்னும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது நாணய மாற்று விகிதம். நாணய மாற்று விகிதத்தை பொறுத்தவரையில் கடந்த வாரம் போலவே இருக்கிறது நிலைமை. 275 இலங்கை ரூபாவாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் 50% குறைந்து 62.50 இந்திய ரூபாவாக இருக்கிறது. ஏனைய நாடுகளின் நிலவரம் எவ்வாறு இருக்கிறது பார்க்கலாம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 30 திங்கட்கிழமை இலங்கை 275 இலங்கை ரூபாய், இந்தியா 62.50 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.76 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.69 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.61 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.06 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 0.99 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 30 திங்கட்கிழமை.
பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், ஐபிடிவி, வீடியோ டிரான்ஸ்பர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம் பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். இந்த அவசர உலகத்தில் என்னை போல் பல பெண்கள் வாழ்க்கையில வெற்றி பெற பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. யார் அது புதுசா? வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்கு. Everyone works. What's wrong with you? பிள்ளைகிட்ட சாதகத்தை ஒருக்கா பார்க்க வேணும். என்ன கஷ்டம் அலமோ தெரியல. வனம் 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 என பசுமைகளும் எனதுலகம் உனதருகில் தினம் மோட்சம் பகிர்ந்திடும் பயணம். Non. Je suis toujours célibataire. Jamais la vie mariée, hein? இப்போதானே சந்திச்சிருக்கிறேன். போ பாரு. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் இரவு 9 மணி கடந்து 31 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 0.6°C. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் அரியரன் அவர்கள். நாணய மாற்று விகிதம் பார்த்தோம். அதனை தொடர்ந்து நாங்கள் பார்க்க போவது இன்று ஜனவரி மாதம் 30 கடந்த குளிர்காலத்துக்கு பின்னர் நாடாளுமன்றம் இன்று மீண்டும் கூடியிருக்கிறது. ஆகவே பல விடயங்கள் காரசாரமாக பேசப்பட போகின்றன இந்த வாரம் முழுவதும். ஆகவே அதில் முக்கியமாக ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் என்னென்ன விடயங்களை முதன்மைப்படுத்தி பேச வேண்டும், என்னென்ன விடயங்கள் அங்கே நடைபெற வேண்டும், என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட வேண்டும் என்று இப்படி பல விடயங்கள் இன்று பேசப்பட்டிருக்கின்றன. அதனுடைய முழுமையான விவரங்கள் வெளிவராவிட்டாலும் கூட என்டிபி கட்சியின் தலைவர் ஜாக்மின் சிங் அவர்கள் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்து தங்களுடைய கட்சி சார்ந்த சில விடயங்களை இன்றைய அமர்வில் முன்வைக்கப் போவதாகவும் அதே நேரத்தில் இந்த வாரம் முழுவதும் அதை பற்றிய விடயங்கள் பேசப்போவதாகவும் சொல்லியிருந்தார். ஆகவே அவர் கூறிய விடயங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். I want to start off with some remarks and then I look forward to your questions. New Democrats envision a healthcare system that's ready for you and your family when you need it. We imagine that when people need their knee or hip replacements, they don't have to wait for months and months to get that surgery. That people can go into an emergency room knowing that they'll get the care they need without having to wait hours and hours, if not days, to get that care. Where children are able to get access to health care and parents aren't left worried that their children are struggling to breathe or unable to get care. And that people can access a family doctor no matter where you live in this country.
We believe in a publicly funded universal healthcare system. Sadly, people aren't able to access that right now. We're faced with a healthcare crisis. And the major issue that has been identified by the experts and healthcare professionals is a lack of healthcare personal resources. We don't have enough healthcare workers. And the solution to this healthcare crisis is to hire more healthcare workers, to recruit, to retain, and to train more healthcare workers. That's the solution. That's what we need to do. The privatization, the for-profit approach is not going to make things better. In fact, it's going to make things worse. The for-profit privatization, the American-style healthcare system that Doug Ford and Dan Smith are proposing, it's only going to make things worse. It's going to cannibalize from the public system, public ER doctors and nurses, and other healthcare practitioners are going to be cannibalized into a for-profit private clinic. That's not going to make things better. It's not going to increase the number of healthcare workers. The cost is going to go up, and we know that's the case. We've seen it again and again with private for-profit delivery. Costs go up, and the quality goes down, and we saw that with long-term care homes. Now, while I'm not surprised that the Conservatives and Pierre Poilievre are celebrating this approach and supporting this, this is a play out of their playbook. They believe that we starve the healthcare system and then come up with an excuse that we need the private for-profit to come in and save it, which is completely false. But I am surprised that Justin Trudeau now is applauding and supporting Doug Ford's for-profit privatization. It's a major flip-flop. Not 2 years ago, less than that, he came out very critical of Aaron O'Toole for his for-profit privatization schemes. He was very critical of it, and now he's supporting the very thing that he opposed before in a major flip-flop. தஞ்சை ஸ்நாக்ஸ் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சுவையாகவும் அனைத்து வித பலகாரங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நவீன முறையில் தயார் செய்து பேக் செய்து வழங்குகின்றார்கள். விடுமுறை காலத்தில் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு அறுசுவை பலகாரங்களை சுவைத்திட தஞ்சை ஸ்நாக்ஸ். விவரங்களுக்கு tanjaisnacks.com. வெகு விரைவில் கனடாவின் அனைத்து நகரங்களிலும் கிடைக்கும். A1 GTA ரெனோவேஷன் உங்கள் வீட்டின் பெறுமதி அதிகரிக்கவும் நவீனமயமாக்கி அழகுபடுத்திக் கொள்ளவும் A1 GTA ரெனோவேஷன். பெயிண்டிங், ரீமாடலிங், பேஸ்மெண்ட் ரெனோவேஷன், ஹார்ட்வுட் ஃப்ளோரிங், ஸ்பாட்லைட்ஸ் என அனைத்து வேலைகளையும் விரைவாக செய்திட A1 GTA ரெனோவேஷன். இத்தோடு இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். A1 GTA ரெனோவேஷன் 4167225519. நேர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவில் நேரம் இரவு 9 மணி கடந்து 35 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 0.6°C. இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் அவர்கள். மிசிசாகா ஒன்டாரியோ முன்னாள் நகர முதல்வர் ஹேசல் மெக்காலியன் தன்னுடைய 101வது வயதில் காலமாகி இருக்கின்றார். ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் இன்றைய செய்திக்குறிப்பில் முன்னாள் மிசிசாகா நகர முதல்வர் மெக்காலியனின் மரணத்தை அறிவித்திருக்கின்றார். 1978ஆம் ஆண்டு முதல் மிசிசாகா நகர முதல்வராக பதவியேற்ற மெக்காலியன் தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு வரை அந்த பதவியில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய மறைவுக்கு கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உட்பட பல அரசியல் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். ஆகவே அவர்களுடைய காணொளிகளை நாங்கள் நாளைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அதே மாதிரி ஒன்டாரியோ மாகாண முன்னாள் ஆளுநர் டேவிட் ஒன்லையின் அரசமுறை இறுதிச் சடங்கு நிகழ்வு இன்று நடைபெற்றிருக்கிறது. இதிலேயும் ஏராளமான முக்கிய அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி, ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் உட்பட பலரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு ஒன்டாரியோ மாகாண ஆளுநர் எலிசபெத் டவுன்ஸ்வெல் கூட இதில் கலந்து கொண்டிருக்கின்றார். மாகாணத்தின் 28வது ஆளுநராக ஒன்லே தனது 72வது வயதில் காலமாகியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய இறுதி நிகழ்வில் இருந்து சில காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம்.
broadcaster who broke barriers, an advocate who lifted up those around him, a lieutenant governor who served with distinction, an educator who inspired young minds, and a human being with generosity of spirit. You have my deepest condolences. David Onley was an inspiration and a role model without comparison. He believed that the Lieutenant Governor's office could be a transformational force for good, and he worked daily and tirelessly to realize that possibility. Jonathan, Robert, and Michael, and to all of David's family, friends, and former colleagues who have joined us today. For many Ontarians, our first memories of David were watching him in our living rooms, on the television, where his gentleness, enthusiasm, determination shone through. As a journalist and broadcaster, David was a vocal advocate for those with different abilities, helping to put a spotlight on everyday barriers that people with disabilities face. By inviting us to share in his big and exciting life, he taught us about the limitless potential of every single person. David continued his advocacy at Queen's Park, making accessibility rights one of his top priorities as Ontario's 28th Lieutenant Governor or professor, but my dad. One day we were out shopping, and as so often happened, a man came up to us, visibly excited. "Hey, City Pulse!" He said, I know you. You're Jojo Chinto." Dad just smiled and said, "Yeah," in that very நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. ஒன்டாரியோ முன்னாள் ஆளுநர் டேவிட் ஒன்லையின் இறுதி நிகழ்வு, அரசமுறை இறுதி சடங்கு என்று இடம்பெற்றிருந்தது. அதனுடைய காட்சிகள் சிலவற்றை பார்த்தோம். இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் அவர்கள். ஜனவரி மாதம் பொங்கலில் இருந்து மாயாஸ் ஃபர்னிச்சர் ஸ்காப்ரோலியே கனடியன் ஃபின் சந்திப்பில் அமைந்திருப்பது. தாயகத்திலே நீங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு மெத்தைகளை அனுப்ப வேண்டும் என்றால் நீங்கள் இங்கேயே ஆர்டர் செய்தால் அங்கே அவர்கள் விநியோகம் செய்வதாக அறிவித்திருந்தார்கள். இப்பொழுது வருகின்ற பிப்ரவரி 14 காதலர் தினம், வேலண்டைன்ஸ் டேயை முன்னிட்டு இந்த சனி ஞாயிறு, குறிப்பாக வருகின்ற சனி ஞாயிறு தினங்கள் மாயாஸ் ஃபர்னிச்சரில் ஃப்ளோர் கிளியரன்ஸ் நடைபெறுகிறது. அதாவது முற்றுமுழுதாக ஃப்ளோர் கிளியரன்ஸாக 50% கழிவில் அனைத்து பெட்ரூம் செட், டைனிங் டேபிள், சோஃபா இப்படி அனைத்தையுமே நீங்கள் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளலாம். 50% கழிவில் இவர்கள் வழங்குகின்றார்கள். இது ஃப்ளோர் கிளியரன்ஸ் ஆகவே புதிதாக இல்லை, அங்கே ஃப்ளோர் மாடலாக வைக்கப்பட்டிருக்க அனைத்துமே 50% கழிவில் வழங்குகின்றார்கள். ஆகவே இலவசமாக விநியோகம் செய்கின்றார்கள். அதோடு அசம்பிளிங், அதாவது உங்களுடைய தளவாடங்கள் அனைத்தையுமே வீட்டுக்கு வந்து பொருத்தி தருகின்றார்கள் இலவசமாக. அனைத்து சேவைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த சனி ஞாயிறு தினங்கள் மறந்து விடாதீர்கள். 4ஆம் 5ஆம் பிப்ரவரி 4ஆம் 5ஆம் சனி ஞாயிறு தினங்கள் 2 தினங்களுமே ஃப்ளோர் கிளியரன்ஸாக அனைத்து தளவாடங்களும் 50% கழிவில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மெத்தைகளை கஸ்டம் மேட், அதாவது தாங்களாகவே தொழிற்சாலை வைத்து உற்பத்தி செய்கின்றார்கள். மெத்தைகள் மற்றும் இருக்கைகளை உங்களுடைய எண்ணம் போல் தெரிவு செய்து கொள்ளலாம். நிறங்கள் மற்றும் மெட்டீரியல்ஸ் அனைத்தையுமே உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்து கொள்ளலாம். இவை தவிர இந்தோனேஷியா, மலேசியா, சைனா, இத்தாலி இப்படி பல நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தளபாடங்களையும் நீங்கள் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளலாம். ஏனைய இடங்களில் நீங்கள் ஏதாவது விலை அறிந்தால் அல்லது வேறு விலைகளில் குறைவாக வேறு இடங்களில் கிடைக்கிறதால் அதே பிரைஸ் மேட்ச் செய்து உங்களுக்கு தருகின்றார்கள். மாயாஸ் ஃபர்னிச்சர் ஸ்காப்ரோவிலே கனடியன் ஃபின் சந்திப்பிலே அமைந்திருக்கிறது. 12 வருடங்களுக்கு மேலாக ஒரே இடத்திலேயே சேவை வழங்குகின்றார்கள் மாயாஸ் ஃபர்னிச்சர். ஆகவே இந்த சனி ஞாயிறு தினங்கள் மறந்து விடாதீர்கள். கிளியரன்ஸ் சேல், அனைத்து தளபாடங்களும் ஃப்ளோர் கிளியரன்ஸாக வழங்குகின்றார்கள். ஆகவே தவற விடாதீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது நாளை நிலவுகின்ற காலநிலை. இந்த வாரத்தை பொறுத்தவரையில் ஒரு
ஒரு பிப்ரவரி மாதம் என்று சொல்ல போனாலே கனடா முழுவதுமே பனிப்பொழிவு குறைவாக இருந்தாலும் கூட வெப்பநிலையில் வீழ்ச்சி இருக்கும், கடும் குளிர் நிலவுகின்ற ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த வார இறுதி நாட்களும் சரி, சில இடங்களில் கடுமையான குளிர் நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே அதுக்கு தகுந்தாற்போல் ஆடைகளை அணிந்து செல்லுங்கள். இப்பொழுது நாளை நிலவுகின்ற காலநிலை எவ்வாறு இருக்கிறது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°9°C. நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0°8°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°17°C. நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மொன்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0°8°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°13°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும், லேசான பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0°7°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°10°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 2°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் ஆதரவில் goodeveningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனேடிய நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற தமிழ் மரபு திங்கள் வரவேற்பு நிகழ்வில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உரையாற்றினார். இன்று மாலை நடைபெற்ற இந்த நிகழ்வை ஸ்காப்ரோ ரூச்பாக் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்த சங்கரி, ஓக்வில் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பாதுகாப்பு அமைச்சருமான அனிதா ஆனந்த் ஆகியோர் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். இன்றைய நிகழ்வில் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியர் பொலிவியர், NDP தலைவர் ஜாக்மிட் சிங், பசுமை கட்சி தலைவர் எலிசபெத் மே உட்பட பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். ஒரு தமிழ் கனடியனாக பெருமைமிகு சமூகம் ஒன்றை நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துவதில் பெருமை அடைவதாக தனது உரையில் கரி ஆனந்த சங்கரி கூறியிருக்கின்றார். இன்றைய நிகழ்வில் அனைத்து பிரதான கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொண்டிருப்பது கனேடிய தமிழ் சமூகத்தின் சிறப்பை எடுத்துரைப்பதாக பிரதமர் ட்ரூடோ தனது உரையில் கூறினார். தமிழ் மரபு திங்கள் நிகழ்வில் கலந்து கொண்ட முதலாவது கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழர்களுக்கு எதிரான குற்றங்களுக்காக இலங்கை அரசாங்க அதிகாரிகள் மீது சர்வதேச வழக்குகள் தொடர கனடாவின் ஆதரவை உலகளாவிய தமிழ் அமைப்புகளின் கூட்டமைப்பு கோருகின்றது. இந்த கோரிக்கையை முன்வைக்கும் வகையில் இன்று இந்த அமைப்பின் பிரதிநிதிகள் கனேடிய நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்தியுள்ளார்கள். தமிழர்களுக்கு எதிரான உள்நாட்டு போரின் போது மனித உரிமைகளை மீறியதற்காக இலங்கையின் 2 முன்னாள் ஜனாதிபதிகள், 2 இராணுவ அதிகாரிகள் மீது கனேடிய அரசாங்கம் அண்மையில் பொருளாதார தடைகளை விதித்திருந்தது. கனடாவின் இந்த முடிவை உலகளாவிய தமிழ் அமைப்புகளின் கூட்டமைப்பு வரவேற்றுள்ளது. வாக்குறுதி அளிக்கப்பட்ட திட்டங்கள், சேவைகளுக்கு $37 பில்லியன் செலவழிக்க கடந்த ஆண்டு மத்திய அரசாங்க துறைகள் தவறிவிட்டதாக தெரிய வருகிறது.
இதில் புதிய இராணுவ உபகரணங்கள், முன்னாள் படையினருக்கான ஆதரவு திட்டங்களும் அடங்குகின்றன. கோவிட் தொற்றால் ஏற்படும் தாமதங்கள், இடையூறுகள் உட்பட பல்வேறு காரணிகளை மத்திய அரசாங்கம் இதற்கு காரணமாக தெரிவிக்கின்றன. எதிர்வரும் வருடங்களில் இந்த பணம் உபயோகத்திற்கு இருக்கும் எனவும் அவர்கள் கூறியுள்ளார்கள். 2022 ஆண்டில் எதிர்பார்த்ததை விட சிறிய பற்றாக்குறையை லிபரல் அரசாங்கம் வெளியிடுவதில் இந்த செலவழிக்கப்படாத நிதியும் பெரும் பங்கு வகித்தது. ரஷ்யாவைச் சேர்ந்த வேக்னர் குழுவை பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிட வேண்டும் என கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருமனதாக கோரிக்கை விடுத்துள்ளனர். மனித உரிமை முறைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. NDP நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெதர் மெக்பர்சன் இந்த ஒப்புதலை கோரியிருந்தார். வேக்னர் குழுமம் விவரிக்க முடியாத போர்க்குற்றங்களை இழைத்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கனடாவின் இன்றைய முடிவு ஏனைய நாடுகள் அதன் சேவைகளை பயன்படுத்துவதை தடுக்கலாம் என்று மெக்பர்சன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மிசிசாகா ஒன்டாரியோ முன்னாள் நகர முதல்வர் ஹேசல் மெக்காலியன் தனது 101வது வயதில் காலமாகியுள்ளார். ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் செய்திக்குறிப்பில் முன்னாள் மிசிசாகா நகர முதல்வர் மெக்காலியனின் மரணத்தை அறிவித்திருந்தார். இன்று அதிகாலை மிசிசாகாவில் உள்ள அவரது வீட்டில் மெக்காலியன் காலமானார். தொடர்ந்து 36 வருடங்கள் மிசிசாகா நகர முதல்வராக மெக்காலியன் பதவி வகித்தார். 1978 ஆண்டில் முதலில் மிசிசாகா நகர முதல்வராக பதவியேற்ற மெக்காலியன் தொடர்ந்து 2014 ஆண்டு வரை அந்த பதவியில் இருந்தார். அவரது மறைவுக்கு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உட்பட அரசியல் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஒன்டாரியோ மாகாண முன்னாள் ஆளுநர் டேவிட் ஒன்லேயின் அரசமுறை இறுதிச் சடங்கு இன்று நடைபெற்றுள்ளது. இன்றைய நிகழ்வில் ஒன்லே ஒரு முன்மாதிரியான குடும்பத் தலைவராக நினைவு கூறப்பட்டார். இன்றைய இறுதி நிகழ்வில் ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட், ஒன்டாரியோ மாகாண ஆளுநர் எலிசபெத் டவுன்ஸ்வெல் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஒன்டாரியோ மாகாணத்தின் 28வது ஆளுநராக ஒன்லே தனது 72வது வயதான கடந்த 14ஆம் தேதி காலமானார். 2007ஆம் ஆண்டு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஒன்லே 7 ஆண்டுகள் பதவியில் இருந்தார். பிப்ரவரி மாதத்தின் ஆரம்பம் முதல் கிழக்கு கனடாவின் பெரும்பகுதி முழுவதும் கடுமையான குளிர்நிலை உணரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வியாழன் இரவு முதல் வெள்ளி வரை கிழக்கு கனடாவில் கடுமையான குளிர்நிலை உணரப்படும். வெள்ளிக்கிழமையின் பின்னர் ஒன்டாரியோ, கியூபெக், அட்லாண்டிக் கனடாவின் பெரும்பகுதியில் குளிர்நிலை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. மூன்றாவது ஆண்டு நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது குட் ஈவினிங் கனடா. தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து வருகின்ற அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை எமது வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். 4162920033. அதே நேரத்தில் வர்த்தகர்கள் உங்களுடைய விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான மக்களை சென்றடைய எமது நிகழ்ச்சியில் இடம்பெற விரும்பினால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இன்னும் நிறைய செய்திகள், தகவல்களோடு சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம், குட் நைட்.